இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ட்ராக்னா என்னன்னு தெரியாது. நம்ம ரோட்ல வந்து ஓட்டுறதுக்கும் ட்ராக்ல ஓட்டுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம ரோட்ல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணால் ஓட்டிடலாம் அந்த ஸ்கில், ஆனால் ட்ராக் டைமென்ஷனே வேற மாதிரி இருக்கும். சென்னையில் ரேஸ் ட்ராக் இருக்குது, அங்கே தான் ட்ரைனிங் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுற நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டு ஒய் நாட் டு கண்டக்ட் ரேஸ்னு சொல்லி அந்த அகாடமி ஒரு ரேஸ் நடத்துனாங்க. ஓகே, அந்த ரேஸில் நான் தான் ஃபஸ்ட்டு. எத்தனை ரேஸ் ஓட்டிருக்கீங்க சொல்லுங்கள்? ஒரு 200 ட்ராஃபீஸாக 200 இருக்கேன். சூட் போட பிடிக்கும், ஹெல்மெட் போட பிடிக்கும்னு மாற்றி நீங்கள் உங்களை வந்து காமிச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு எப்படிங்க இருந்தது? ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபெல்ட். வை பிகாஸ் நம்ம ரோட்லலாம் அதெல்லாம் போட மாட்டோம். ஆமாம்மா, அது சூட் போடணும், பூட் போடணும், க்ளவுஸ் போட்டுக்கணும், உள்ள ப்ரொடெக்டர்ஸ் எல்லாம் வைக்கணும், ஹெல்மெட் போடணும். அதுலேயே பாடி லாங்குவேஜஸ் இருக்குது. நீங்கள் பைக் ஓட்டும் போது அதுக்கேற்ற மாதிரி டக்கின் பண்ணணும். கார்னர் அப்போ நீங்கள் உங்கள் பாடியை வந்து யூ ஹேவ் டு ஃபுல் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வெரி ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க. முஸ்லீம் பெண்கள்னாலே வெளில விட மாட்டாங்க. எங்கள் வீடும் அதே மாதிரி தான். ஃபேமிலி பேக்ரவுண்ட் இட் வாஸ் ரியலி குவைட் டிஃபிகல்ட் பிகாஸ் மை ஃபாதர் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா இஸ் வெரி ரிலீஜியஸ், வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு கம் அவுட் பிரேக் தி ஸ்டீரியோ டைப். எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அம்மாவையும்? ஐ டென்ட் கன்வின்ஸ். ஏன் அந்த நம்பர் சூஸ் பண்ணீங்க? 13 not my favorite number. It doesn't become my favorite number. Initially people used to say 13 is it's very unlucky. வந்து அபசகுனமானது. நான் அதனாலே இருக்கேன். To prove that நிறைய பேர் அது மித் கலர் ட்ரெஸ் போட்டா இன்னைக்கு எனக்கு பிரகாசமா இருக்கும். நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்றோமோ, நம்மளோட பேஷன் என்னவோ, நம்ம டெடிகேஷன் தான் வந்து இட்ஸ் கோயிங் டு ஷோ அவுட். நாட் பிகாஸ் ஆஃப் அ நம்பர் ஆர் அ கலர், திஸ் பைக் தட் பைக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஐ ஃபீல் தட் அதனால நான் அந்த நம்பர் சூஸ் பண்ணேன். குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எப்பயுமே அமைதியாக இருப்பீங்களா, இல்லை ரைடுன்னு வரும்போது கொஞ்சம் இதுவாகிடுவீங்களா, டெரிஃபிக் ஆகிடுவீங்களா? டிபெண்ட்ஸ், மூட் பொறுத்து. எப்பவுமே ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். டன், சூப்பர். அண்ட் நிறைய பேருக்கு இந்த பைக் அது மாதிரி வந்து கிரேஸ், அது ஒரு பொண்ணுக்கு வரது வந்து நிறைய பேருக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் பைக்கிங்கில். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து பைக்கர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்தது ஃபர்ஸ்ட்? ஆசைலாம் அப்படிலாம் பெருசாக எதுவும் இல்லை. சின்ன வயசுலேருந்தே எனக்கு நான் நல்லா சைக்கிள் ஓட்டுவேன். ஸோ இந்த சின்ன வயசுலேருந்து இது பாபி மொபைல்லாம் வச்சு விளையாட மாட்டேன். இந்த லாரி, காரு, இந்த மாதிரி கூட நம்மளாம் ஒரே மாதிரி. சைக்கிள் வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா வாங்கி கொடுத்தா அதே ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் முன்னாடி உட்கார வச்சு சொல்லி அப்படியே ஓட்டுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் டிரைவிங் ஸ்கூல் அட்டென்ட் பண்ணேன் ஆஃப்டர் ஐ எம் 18 years old. டிரைவிங் ஸ்கூல் இப்போ சம்மர் கேம்ப்லலாம் ஸ்கூலில் வந்து ஸ்விம்மிங் கோச்சிங் இந்த மாதிரி அனுப்புகிற மாதிரி எனக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஐம் ஃப்ரம் அ முஸ்லிம் பேக்ரவுண்ட் ஃபேமிலி அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் இட். அதனால தேவர் வெரி காஷியஸ். ஒரு பொண்ணாக வந்து கார் ஓட்டுறதுலாம் பெரிய விஷயம் அப்படின்னு வந்து அனுப்பிச்சாங்க. ஸோ ஐ வென்ட் டு டிரைவிங் ஸ்கூல். அங்கே டிரைவிங் ஸ்கூல் வந்து கற்றுக்கிட்ட உடனே ஐம் நாட் மச் இன் டு கார்ஸ். எனக்கு கார்ஸ் அவ்வளோ க்ரேஸ் இல்லை. பட் திடீர்னு ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வந்து பைக் வச்சுருந்தாங்க. எல்லா பசங்களும் பைக் ஓட்டுறாங்க, நம்மளும் ஓட்டி ட்ரை பண்ணுவோம், நம்மளுக்கு தான் நல்லா பேலன்சிங் வருமே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு சும்மா. என்ன பைக் ஞாபகம் இருக்காங்க? R15. R15 தான். அப்போதான் நான் முடிக்கிற காலத்து 2017, 16 வந்து R15 அப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. இந்த வெர்ஷன் 1, 2 இந்த மாதிரி எடிஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட் புதுசாக வாங்கியிருந்தாங்க. ஸோ என்னை சும்மா ட்ரை பண்ணு, ஏன்னா நீ கார் நல்லா ஓட்டுறதுனால நீ ட்ரை பண்ணு சொன்னால் நானும் அப்படியே ட்ரை பண்ண பார்த்தா சொன்னாங்க இது கிளச்சு, இது பிரேக் இப்படி தான் வந்து விடணும் அப்படி சொன்னாங்க. பேலன்ஸ் நல்லா வரனால இனிஷியலாகவே நல்லா ஓட்ட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொஞ்சம் இப்படியே லைட்டாக ஸ்லோவாக ஓட்டி, செகண்ட் ரவுண்ட் நல்லா ஃபாஸ்ட், தேர்ட் ரவுண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்ட. சூப்பர். ஸோ அந்த பைக்கராக எங்கே உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சு? லைக் நம்ம ஒரு ப்ரொஃபஷனாக நம்ம வந்து நம்மளோட லைஃபாக எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எங்கே வந்து முடிவு பண்ணீங்க? ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா ரோட்டில் தான் வந்து ஹெல்மெட் வாங்கிட்டு இதெல்லாம் போட்டுட்டு பண்ணிட்டு இருந்தேன். தென் நான் ஸ்பீடாக ஓட்டணும்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. ஒரு லிமிட் தான் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். தென் ஐ வாண்ட் டு டெஸ்ட் மை பொட்டென்ஷியல். என்னால் எவ்வளோ ஸ்பீடாக அது ரோட்ஸில் போய் இந்த ஈசிஆர் ரோட்லேயோ இல்லை பெசன் நகர், மெரினா இந்த மாதிரி ரோட்ஸ்லலாம் ஓட்ட ட்ரை பண்ண ஆசை வருது. I want to ride fast, more fast. But I came to know that realized it's a public road. I cannot do that. Public road நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் வந்து லேட்டர் ரியலைசேஷனில் தான் ஐ ஃபவுண்ட் அவுட் தெர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷனல் வே ஆஃப் ரேசிங்
இருக்கு சென்னையில. எப்படி கண்டுபிடிச்சீங்க அது? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்டு, சோஷியல் மீடியா. நம்ம அந்த டைம்லலாம் எனக்கு சோஷியல் மீடியா இட்ஸ் வாஸ் வெரி வைரல். ஸோ அதனால த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்லி அப்படியே கண்டுபிடிச்சி எங்கன்னு பார்த்து அப்புறம் ஒரு அகாடமி அட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய விமென்ஸ் அகாடமி வச்சாங்க. ஃப்ரீ ட்ரைனிங், செலெக்ஷன் எல்லாமே. அதில் போய் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓவரால் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஓவராலில் ஒன்றுமே தெரியாமல் டாப் 3ல வந்து. ஓ, ஒண்ணுமே தெரியாம உள்ள போய் டாப் 3ல வந்துட்டீங்க. ஓகே. ஸோ ட்ராக்னா என்னன்னு தெரியாது. நம்ம ரோட்ல வந்து ஓட்டுறதுக்கும் ட்ராக்ல ஓட்டுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம ரோட்ல எவ்வளவு ஃபாஸ்டா வேணா ஓட்டிடலாம் அந்த ஸ்கில். ஆனால் ட்ராக் டைமென்ஷனே வேற மாதிரி இருக்கும். ஆமா, வளைஞ்சு அந்த படுத்துக்கலாம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம பேசிக்கா ஒரு எப்படி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளாஸ் எப்படி போவோம், அகாடமி கிளாஸ் எப்படி போவோம், ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும், போர்டு இருக்கும். அதே மாதிரி அங்கேயும் பிரேக்னா எங்க பிடிக்கணும், எந்த இடத்துல எவ்வளவு மீட்டர்ல பிரேக்கிங் பண்ணணும், எவ்வளவு மீட்டர்ல த்ராட்டில் கொடுக்கணும். ஸோ அங்க கம்யூனிகேஷன் எப்படி ஒரு ரைடருக்கும் ஒரு ரேசருக்கும் இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாமே அந்த ட்ரைனிங் அகாடமியில 1 day தான் சொல்லி தருவாங்க. அது 1 dayல இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூ ஹேவ் டு ஷோ them. செலெக்ஷன் அட்டன் பண்ணணும். அதுல டாப் 3ல இருந்த ஃபர்ஸ்ட் டே. சூப்பர், ஃபைன். உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ராக் எப்ப, எங்க, எந்த மொமெண்ட்ல ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கு. ஐ கேனாட் ஃபர்கெட் தட் மொமெண்ட். ஏன்னா இட்ஸ் ஆல்வேஸ் தேர். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரோட்ல ஓட்டிட்டு இருந்த பொண்ணு, ஒண்ணுமே தெரியாம ஜஸ்ட் 3 months தான் நான் ரோட்ல ஓட்டினேன். 3 months ஓட்ட ஆரம்பிச்சோன்னா திடீர்னு இந்த டைமென்ஷன் இது மாறும்போது இட் வாஸ் வெரி நைஸ் ஃபார் மீ. ஏன்னா என்னால் மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் வந்து மெட்ராஸ் இன்டர்நேஷனல் சர்க்கியூட் சென்னையில இருக்கு. ஓகே. நம்ம சென்னையில ஒரு ரேஸ் ட்ராக் இருக்கு. ஓ, அப்படியாங்க? இப்பதான் எனக்கு தெரியும் அதெல்லாம். ஓகே. ஒரு சென்னையில ரேஸ் ட்ராக் இருக்கு. அங்கதான் ட்ரைனிங் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ற நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டு ஒய் நாட் டு கண்டக்ட் ரேஸ்னு சொல்லி அந்த அகாடமி, அந்த ஆர்கனைசேஷன், இந்த ஃபெடரேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு ரேஸ் நடத்துனாங்க. ஓகே. அந்த ரேஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். மாஸ். ஓகே. எடுத்து ஃபர்ஸ்டே வந்து வின்னிங் டிராஃபியோட தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. பொதுவாகவே இந்த பெண்கள் அப்படின்னா சமூகத்தோட கருத்து எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு மேக்கப் பண்ண பிடிக்கும், அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ண பிடிக்கும், அவங்களுக்கு இதெல்லாம் தான் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை இருக்கும்போது அதை பிரேக் பண்ணி இல்லை எனக்கு வந்து இந்த சூட் போட பிடிக்கும், ஹெல்மெட் போட பிடிக்கும்னு மாற்றி நீங்கள் உங்களை வந்து காமிச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு எப்படிங்க இருந்தது? ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஐ ஃபெல்ட். வை பிகாஸ் நம்ம ரோட்லலாம் அதெல்லாம் போட மாட்டோம். வெறும் ஹெல்மெட் மட்டும்தான். மிஞ்சி போனால் ஆங்கிள் ஃபில்டு ஷூஸ் போட்டுப்போம். ஒரு லாங் ரைட் போனால் சின்ன ஒரு ஜாக்கெட் போட்டு கவர் பண்ணி சேஃப்டியோட நம்ம போவோம். ஆனால் இங்கே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இட்ஸ் அ பியூர் லெதர் அண்ட் ஹாட் கண்டிஷன். அது சூட் போடணும், பூட் போடணும், க்ளவுஸ் போட்டுக்கணும், உள்ள ப்ரொடெக்டர்ஸ் எல்லாம் வைக்கணும், ஹெல்மெட் போடணும். அதுலேயே பாடி லாங்குவேஜஸ் இருக்குது. நீங்கள் பைக் ஓட்டும் போது அதுக்கேற்ற மாதிரி டக்கின் பண்ணணும். கார்னர் அப்போ நீங்கள் உங்கள் பாடியை வந்து யூ ஹாவ் டு புல் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நடக்கவே முடியாது அது போட்டுக்கிட்டு. லெதர் வில் பி வெரி திக். ஓகே. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருக்கும். ஏன்னா கீழே விழுந்தீங்கன்னா பாடி ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ப்ரொடெக்டிவாக பண்ணியிருப்பாங்க. ஓகே. திக்கான லெதர்னால ரொம்ப ஹியூமிட் ஜாஸ்தி இருக்கும். பாடி ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ ரோபோ மாதிரி தான் நடக்கணும் நீங்கள். ஓகே. ஸோ யூ ஹேவ் டு கெட் யூஸ் டு இட். அது கொஞ்சம் நாள் ஆகும் அது பழக. ஓகே. ஸோ அந்த மாதிரி அப்படியே ஐ ஸ்டார்டட். ஐ ஃபெல்ட் வெரி டிஃபிகல்ட் இனிஷியலி. தென் நத்திங் குட் ஸ்டாப் மை பேஷன். எத்தனை ரேஸ் ஓட்டிருக்கீங்க சொல்லுங்க? ஒரு 200 ரேஸ். 100 பிளஸ் தான். ஓகே. அப்ப எல்லாரும் 200 இருக்கேன். டிராஃபியே 200. எல்லாமே ஃபர்ஸ்ட் தான். எல்லாமே இல்ல சொல்லலாம். winning is not always on a high graph. Okay. Come down, go 1 up, 2 1 2 3 குள்ள எப்பயுமே இருப்பீங்க. ஓகே. அண்ட் உங்களோட நம்பர் வந்து 13 அப்படிங்கறத நான் வந்து இங்க கண்டுபிடிச்சேன். ஸோ ஏன் அந்த நம்பர் சூஸ் பண்ணீங்க? 13 is, I feel 13 is my not my favorite number. It doesn't become my favorite number. Initially people used to say 13 is it's very unlucky. ஆமாம், அதெல்லாம் சூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. வேணாம், ஏன்னா அது பேய் வீடு நம்பர், அப்புறம் வந்து அபசகுனமானது, அது எடுத்தா ஒரு பாசிட்டிவாவே இருக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதனாலே எடுத்தேன். அதுக்காகவே நீங்க சொல்வீங்கிறதுக்காகவே எடுத்திருப்பாங்க அவங்க. டு ப்ரூவ் தட் நிறைய பேர் அது மித்து. அது வந்து நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டா இன்னைக்கு எனக்கு பிரகாசமா இருக்கும், மங்களகரமா இருக்கும் அப்படிலாம் இல்லை. நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்றோமோ, நம்மளோட பேஷன் என்னவோ, நம்ம டெடிகேஷன் தான் வந்து இட்ஸ் கோயிங் டு ஷோ அவுட். நாட் பிகாஸ் ஆஃப் அ நம்பர் ஆர் அ கலர், திஸ் பைக் தட் பைக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஐ ஃபீல் தட். அதனால நான் அந்த நம்பர் சூஸ் பண்ணேன். ஓகே. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ரிலீஜனை சார்ந்தவங்க அப்படிங்கும் போது அந்த ரிலீஜன் நாங்கள் பார்த்த வரைக்குமே
லைக் சமூகம் சொல்ற விஷயம் என்னன்னா அவங்க ரொம்ப இதுவா இருப்பாங்க, பெண்கள் வந்து வெளில விட மாட்டாங்க, வரும்போது கூட அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட்டா இருப்பாங்க அவங்களோட இதுல. அப்படிங்கும்போது எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணீங்க உங்க பேரண்ட்ஸை, எப்படி வெளில வந்தீங்க? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வெரி ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க. முஸ்லீம் பெண்கள்னாலே வெளில விட மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டாக வீட்டிலே வச்சுருப்பாங்க. அவங்க ஸ்கூல்னா வீடு, வீடுனா ஸ்கூல், அது அவங்க ஃபேமிலி ஓரியன்டாகவே இருப்பாங்க. எங்கள் வீடும் அதே மாதிரி தான். பட் ஐ திங்க் நான் ஐ ஹவ் க்ரோன் அப் வித் ஆல் த பாய்ஸ் இன் மை ஃபேமிலி. ஓகே. ஆல் மை சிப்ளிங்ஸ் ஆர் பாய்ஸ். ஸோ அவங்க நடுவில் வளர்ந்தேன். நானும் ஒரு பையன் மாதிரியே மேபி க்ரோ அப் ஆகிட்டேனான்னு எனக்கு தெரியல. ஐம் ஆல்வேஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் கிட் இன் மை ஃபேமிலி. ஓகே. எப்போவுமே நான் வேற எல்லாருமே அழகழகாக ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும் அப்படிலாம் பார்ப்பாங்க. நான் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி இப்போ இந்த ஜிகு ஜிகுன்னு போடுறது அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. ஐ ஆல்வேஸ் வேர் சாஃப்ட் க்ளோத்ஸ். ஐ டோன்ட் நோ, மேபி அது தெரியல. ஐ ஃபெல்ட் இட் ஃப்ரம் இன்சைட். ஐ லைக் இட். இது எனக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது போட இஷ்டம், விருப்பம். ஓகே. ஸோ என் ஃபேமிலி வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க லேட்டர் ஆன், ஓகே அவள் இப்படி தான் அப்படின்ட்டு. கம்மிங் to my family background, it was really quite difficult because my father was very strict person. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாங்க? ரொம்ப strict. ரொம்ப strict. He's very religious. அந்த மாதிரி person. But it was very difficult for me to come out, break the stereotype. எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அம்மாவையும்? I didn't convince anyone. I did what I did. They got convinced because of என்ன பண்ணீங்க அதுக்கு? எனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணேன். ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் ட்ராக்குக்கு போறேங்கும் போது அவங்களோட பதில் என்னவா இருந்தது? நான் சொல்லவே இல்லை வீட்டில். they never know நான் இந்த மாதிரி ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண போகிறேன், அகாடமி போகிறேன், இல்லை வந்து அதுக்கு பைசா வேணும். ஐ நெவர் ஆஸ்ட் எனிதிங். ஓகே. அப்புறம் எப்படிங்க பைசாலாம் கட்டினீங்க? இட் வாஸ் அ ஃப்ரீ செலெக்ஷன் தானே, ஓகே. அதனால எல்லா பெண்களுக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஸோ நானே அது சும்மா தான் ட்ரை பண்ணேன். பிகாஸ் ஓகே, எனக்கே தெரியாது அது எப்படி நடக்கும்னு. ஏன்னா பெண்களே நீங்க சொன்ன மாதிரி இது ஸ்போர்ட்ல ரொம்ப கம்மி. ஆமாம்மா. அதனால அவங்கள வந்து நம்ம இந்த என்ட்ரி அது இதுன்னு அந்த பட்ஜெட் திணிப்பு இருந்ததுன்னா அவங்க நிறைய வர இடத்துல முடியாது. வர முடியாது. ஓட்டுறதே பெரிய விஷயம்னு யோசிக்கிற டைம்ல அதனால நான் அந்த அட்டென்ட் பண்ணனால ஃப்ரீயாவே நடந்துச்சு. எப்ப எத்தனாவது ட்ராக்குக்கு நீங்க ரேஸுக்கு போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது? ஃபர்ஸ்ட் ரேஸே வந்து ஃபர்ஸ்ட் ரேஸ் நடந்து முடிஞ்சோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நான் நியூஸ் பேப்பர் கட்டிங்ல பெருசா போட்டுட்டாங்க, சென்னை இஸ் கேர்ள் ரெஹானா ஒன் த ரேஸ் ட்ராக் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. பக்கத்து வீட்டுல பாத்துட்டு பேப்பர் கொண்டு போய் காமிச்சிட்டாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி ஏன் இப்படி பண்ணீங்க? அவங்களே என்னைக்காவது கொஞ்சம் பொறுமையா சொல்லிருப்பாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. பட் இருந்தாலும் நீங்க என்னைக்காவது போய் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி சொல்லிருப்பீங்க. அதை பார்த்தே அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு. ஆமா, உடனே ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சேயிங் தட் how could you do this, ஏன் நீங்க போன நீ சொல்லல பேரண்ட்ஸ் கிட்ட, பைக் ஓட்ட எப்ப கத்துக்கிட்ட, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், கார் டிரைவிங் கிளாஸ் தானே அனுப்பிச்சோம் நாங்க, நீ எப்படி பைக் நீ கார் டிரைவிங் கிளாஸ் போனா போயிட்டு வரணும், நீ என்ன ரேஸ்லாம் போயிட்டு வந்திருக்க அப்படின்ட்டாங்களா? ஆமா, லிட்டரலா அந்த மாதிரி. அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டம். ஏன்னா this is கார் இஸ் they feel safe. கார் உள்ள தான் உட்கார்ந்திருக்கோம், it's going to be closed, எதுவும் ஆகாது, அப்படியே அடிச்சாலும் ஏர் பேக் வந்துரும். ஆமா, இது வந்து it's not a safer sportனு அவங்க ஃபீல் பண்ணாங்க. தென் கான்வர்சேஷன்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் இருந்தது. பட் ஐ ஸ்டுட் அப் ஆன் மை சைட் வெரி ஸ்ட்ராங்லி. திஸ் வாட் ஐ வாண்டட் டு டு. அவங்களையும் ரேஸ் ட்ராக் கூட்டிட்டு போய் ஐ ஷோட் தெம் இது டேஞ்சரஸ் இல்லை. அவங்க ரொம்ப பயந்தாங்க, பிகாஸ் இது ரொம்ப டேஞ்சரஸ், கீழே விழுந்துட்டா பொண்ணு அடிபட்டுரும், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கு. ஸோ ஐ டுக் தம் டு த ஸ்போர்ட். ஐ ஷோட் தம் அந்த மெஷர்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, சேஃப்டி ஆம்புலன்ஸ் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மார்ஷல்ஸ் இருப்பாங்க, ரெக்கவரி டீம் இருக்குது, மெடிக்கல் டீம் இருக்குது, டாக்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம அதுவும் இல்லாமல் எங்களோட ஸ்பெசிஃபிக் ட்ரெயினர்ஸ், கோச், பிரின்சிபல்ஸ் எல்லாமே இமீடியட் ஆக்ஷன் எடுக்க எல்லாமே இருக்குது. அதை மீறி நம்மளுக்கு சேஃப்டி கியர்ஸ் இருக்கு. ஓகே, அதை தாண்டி எப்பயாவது நடந்தா ஏதாவது நடக்கணும்னு இருந்தால் வி கேனாட் இருக்கு, நிறைய நடந்திருக்கு. இட் டிபெண்ட்ஸ் நம்ம எப்படி எவ்வளவு ஸ்பீட்ஸ் கேரி பண்றோம். கத்துக்கும் போது சொல்ல முடியாது பெர்ஃபெக்ட்டா ஓட்டுவோம் நம்மளால சொல்றோம், எப்படி வேணா ஓட்டலாம். திடீர்னு சம்டைம்ஸ் டெக்னிக்கல் ஃபால்ட் வந்துரும், ஆயில் லீக் ஆயிடும், முன்னாடி இருக்க ரைடர் ஆயில் லீக் ஆகி போயிட்டு இருக்கோம், நம்ம போயிட்டு இருப்போம் ஸ்பீட்ல, ஸ்கிட் ஆகி கீழே விழலாம், இல்லை நம்ம வண்டியிலேருந்து எதுனா பர்ஸ்ட் ஆகலாம், டயர் பர்ஸ்ட் ஆகலாம், இல்லை டெக்னிக்கல் இஷ்யூ, இல்லைன்னா நம்ம ரைடர் மிஸ்டேக் பண்ணலாம். மோஸ்ட்டாக ரைடர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த கார்னர் இப்படி தான் வளையணும் அப்படின்னும் போது நம்ம வளையும் போது தப்பா ஆயிடலாம். இட் மைட் கோ ராங், இட் வில் எண்ட் ராங், நீ கீழே விழுந்துருவேன், அப்போ அடிப்படும் நிறைய. ஓகே, ரேஸ்லயும் அடிப்படும். ஓகே, ஸோ ட்ராக்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சு பாருங்க, இப்படிதான் பயப்படாதீங்க, என்ன நடந்தாலும் சரி, கை கால் உடஞ்சாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டீங்க. ஆமா, ஓகே. அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஹாப்பியா இருக்காங்க, உங்களை பார்த்து ப்ரௌடா ஃபீல் பண்றாங்களா? ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க, பட் ஹாப்பின்றதுக்கு அவங்க சி அஸ் அ பேரண்ட் சைட், இஃப் ஐ பிகம் அ பேரண்ட் டுமாரோ,
தட் வுட் பி தேர் ஆல்வேஸ். அந்த நம்ம ஹார்ட்டில் இருந்துகிட்டே இருக்கோம் ஐயோ அப்படின்றது. பட் தே ஃபீல் வெரி ப்ரௌட். நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க. இனிஷியலாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இருந்தாங்க. எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல, ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப பேசுகிறாங்க, பேக் டாக்கர்ஸ் இருக்காங்க, பொண்ணை நீங்கள் என்ன எப்படி வளர்த்துட்டீங்க அப்படின்னா. அதுக்கப்புறமேட்டு ரிலேட்டிவ்ஸே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் தான் அதெல்லாம். ஆமாங்க, எவ்ரி பேரியர் வரும், அதெல்லாம் கொஞ்ச நாள் பேசுவாங்க. அப்புறம் அவங்களே போர் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களே வந்து என் பையனுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகே. அண்ட் இப்போ ரேசிங் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சும்மா ஃபாஸ்ட்டாக ஓட்டிட போகிறீங்க அப்படிதான் ஒரு மென்டலாக அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க. அண்ட் ஜென்ரலாக அவங்கள பொறுத்த வரைக்கும் ரோட்டில் ஓட்டுறதுமே ரேஸ் தானே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஆஸ் அ ரைடர், ஆஸ் அ ரேசர், உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது இப்படி சொல்லும் போது? நோ, இட்ஸ் நாட் தட் வே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா, கேன் யூ சே கிறிஸ்டியானோ ரொனால்டோ இஸ் ஜஸ்ட் அ ஃபுட்பால் பிளேயர்? ஹீஸ் ஜஸ்ட் ஃபுட்பால் தானே விளையாடுறாங்க, ரோட்டில் விளையாடுறதுலாம் ஃபுட்பால் ஆகிடாது அப்படின்றது வந்து சொன்னால் யூ அக்செப்ட்? நோ நோ சாரி, நோ அப்படிலாம் அப்படின்றாங்க. அப்போ இதுவும் வந்து இட்ஸ் ஸ்போர்ட், யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த ஸ்போர்ட். ஓகே. ரோட்ல ஓடுறதுக்கும் ட்ராக்ல ஓடுறதுக்கும் வே மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது ஒரு ப்ரொஃபஷன். அதுக்கு நாங்கள் ட்ரைனிங், அதுக்குன்னு ஃபுட், டயட், ஒர்க் அவுட்ஸ், அதுக்கான மென்டல் ப்ரிப்ரேஷன், ஃபிசிக்கல் ப்ரிப்ரேஷன், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஐ ஒன்ட் ஜஸ்ட் சே ரோட்டில் ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து ரேசர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ரோட்டில் ஓட்டுறது தானே, இதெல்லாம் என்ன பெருசாக இருக்குது. ரேஸ் சர்க்கியூட்டில் 12 கார்னர்ஸ் இருக்குது. ஓகே. ஈச் கார்னர் ஒரு சேலஞ்ச். ஓகே. யூ ஹேவ் டு கம் ஓவர் ஆல் ஆஃப் இட் வித் பெஸ்ட் டைமிங் லேப். பெஸ்ட் லேப் பண்ணுறவங்க தான் ஃபாஸ்டஸ்ட் ரைடர். ஸோ யூ ஹேவ் டு ஓவர் கம் ஆல் தட். பாருங்க, நீங்கள் அண்ணா நகர் ரோட்டில் ஓட்டுறது இஸ் நாட் ரேசிங், த வே ஷீ இஸ் டூயிங் இஸ் கால் ரேசிங். கரெக்டாங்க? ஸோ வந்து எல்லாருக்கும் அந்த பொதுவாக ஒரு விஷயம்னா, இந்த ரேசிங்லாம் போனால் சம்பாதிக்க முடியுமா? ஆப்வியஸாக அம்மா அப்பா எல்லாருக்கும் ஒரு கொஸ்டனாக இருக்கும். அண்ட் மக்களுக்குமே இருக்கும், இந்த பொண்ணு என்ன சும்மா பைக் எடுத்து ஓட்டினா காசு வருமா, வருமானம் வருமா, இந்த பொண்ணு என்ன ஏர்ன் பண்ணுறா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கு பதில் என்னவா இருக்குது? இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. அண்ணமால்னாலே மன திருப்தி தான். Annamal Institute of Hotel Management.